ஷேய் பெஸ்டோ பிரபா கணக்கு போடுதாருப்பா. உலக நாடு நீதிமன்றத்தை வழி நடத்தி வரணும். அவர் கணக்காக அரசியல்வாதி அழியணும். அவருடைய கணக்கு இன்னைக்கு கணக்கு எழுதிட்டார். இந்த போர்க்கழகத்தில் அரசியல்வாதி அழிஞ்சிருவான். எத்தனையோ குடும்பம் எல்லாம் படைக்கிறது ஒரே உயிர். கணக்கு போட்டார். ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள். இப்போ அவனுடைய போர்க்கழகத்தை இவன் டெல்லியில் பிரதமர் இழுத்து விட்டு செய்தான். பாகிஸ்தானில் அவன் இழுத்து விட்டு செய்தான் அரசியல்வாதி. அப்போ ஊடாடப்பட்ட மக்கள் என்ன நினைக்கும்? கடவுளை நினைக்கும். கடவுளே காப்பாற்றுங்க, கடவுளே பூமியில் இருக்கிய காப்பாற்றுங்கன்னு அந்த கண்ணீரிட்டு சிறு குழந்தைகள் பிள்ளைகள் ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்கு வரைக்கு காப்பாற்றுங்க கடவுளே. பறவைகள் விலங்குகள் பூரா அனைத்தும் அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அந்த அம்மானு கூப்பிடுறது தாய் பார்வதி அம்மாவை கூப்பிடுது. மாநிலத்தில் பிறவி இருக்கிற ஆணும் பெண்ணும் கடவுளே காப்பாத்து ஐயா காப்பாத்து. இப்படி தேரை இழுத்து தெருவில் விட்டு இரண்டு தரப்பு ஆடுதான். உலக நாடு ஆடுதான். பூரா இயந்திரத்தை வச்சு பாடா படுத்துதான். இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படிங்கிற கேள்வி கேட்குது. ஏழை எளிய மக்கள் வேலை பார்த்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மக்கள். உலக நாடு பாகிஸ்தான், இந்தியா தாய் இந்தியா நாடு. உலக நாடே தாய் இந்தியா நாடு. பாகிஸ்தான் உள்ள கிடக்கிற ஏழை எளிய மக்கள் கேள்வி கேட்கு. தப்பு அவன் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கொடுக்கறது கடவுள் தான் கொடுப்பார், வேற யாரும் கொடுக்க முடியாது. அந்த மன்னிப்பு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் சேட்டை பண்ணாத. பாகிஸ்தானில் அரசியல்வாதி சேட்டை பண்ணாத. தாய் இந்தியா நாட்டில் நீ அரசியல்வாதி சேட்டை பண்ணாத. முக்கால் சத்தியம் போர்க்களமாக விட்டு பூமியில் இருக்கிற உயிர் ஜீவன்கள் ஆடு மாடு கோழி பறவைகள் ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மக்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இங்கேருந்து அவன் விட அங்கேருந்து இவன் விட பூரா புகையில விட்டு பூரா பறவைகள் விலங்குகள் புழுப்பூச்சி மாநிலத்தில் இருக்கிற மாநில பிறவி கடவுளே. ஜம்மு காஷ்மீர்லையும் கடவுளே காப்பாத்துங்க. இங்கே என்ன நடக்க போதோ, இந்த சைடு என்ன நடக்க போதோ, அந்த சைடு என்ன நடக்க போதோ, இதே போர்க்களமாக எல்லா நாட்டுக்காரனும் அரசியல்வாதி இந்த இயந்திரத்தை சீக்கிரமா முடிங்க ஐயா கடவுளே. அந்த கேள்வி கேட்கு நீதிமன்ற கோர்ட்டில். புரிஞ்சிக்கப்பா கோர்ட்டார் ஜட்ஜி பூரா புரிஞ்சிக்கோ. இப்போ அவர் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க முடியாது. கடவுள் தான் பார்க்கணும். அவர் இறங்கி பார்த்து கொண்டே இருக்கார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல்வாதியை ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிருவோம்ட்டார். இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார். இன்னைக்கு வாக்கு சத்திய வாக்குல அரசியல்வாதிய ஒன்று விடாம நானே கருவறுத்து கொன்றுதாண்டா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். போர்க்கழகம் உலக நாடே முடிஞ்சு போகும். இனிமேல் விவசாயம் பண்ணுவா சாப்பிடுவா. ஆடு மாடு கோழி பறவைகள் மானிட பிறவி எல்லாமே சந்தோஷமாக கொடுப்பார். கடவுள் தான் கொடுப்பார். முக்கால் சத்தியம் கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றத்தை எல்லா நீதிமன்றமும் உலக நாடே பார்க்கணும். இப்போ நீதிமன்றம் பக்கத்தில் தமிழ்நாடு, டெல்லி டு தமிழ்நாடு பக்கத்தில் அசமாதானம் நடந்தா யாரை கூப்பிடிய கடவுளே இது தீர்மானத்தை சீக்கிரமாக முடிங்க அப்படின்னா நீதிபதி சர்ச்சி கோட்டார் பூரா கேள்வி கேட்பீங்க. அப்போ அந்த பாயிண்ட் அவர் முடிக்கணும். அந்த கடவுள் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் கடவுள், அவர் தான் முடிக்கணும். இப்போ அரசியல்வாதியை ஒன்று விடாம அலசி துவச்சி எடுத்துக்கிடுவார். முக்கால் சதியா.